அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து திருப்பூர்ல இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்று முதல் குறிப்பா பிரிண்ட் மீடியாலையும் சமூக வலைதளங்களிலும் ஒரு செய்தி வைரலா போயிட்டு இருக்குன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா நமது முன்னாள் தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியுமான திரு குணசேகரன் அண்ணா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு தகவலை சொன்னதாகவும், அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்க மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூத்த நிர்வாகியும் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு குணசேகரன் அவர்கள் முழுமையா பேசிய தகவல்கள் வெளியிடாமல் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வெளியிட்டதன் விளைவாகவும் அதை புரிந்து கொண்டு எங்களது மாவட்ட நிர்வாகி அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தாரு. அதுக்கு வேண்டித்தான் இன்னைக்கு அண்ணனோட நேத்தே இது சம்பந்தமா பேசியிருந்தோம். அவரும் அங்க என்ன நடந்தது, அவர் என்ன பேசினாருங்கிற குறிப்பை இங்க தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைவதை விரும்பாத சில நபர்களால் அந்த வீடியோ தவறுதலாக பரப்பப்பட்டிருக்கு. அதுக்கும் எங்க நிர்வாகி உடனே எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார். 2 நிகழ்வுகளும் சுமூகமாக நாங்க பேசி முடிவு, அதாவது எந்த விதமான ஒரு தவறான தகவலும் வெளியில செல்லக்கூடாது என்பதற்கு வேண்டிதான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அண்ணனோட விளக்கத்தை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் ஏற்றுக்கொள்கின்றது. அவருடைய ஒத்துழைப்போடு திருப்பூர்ல எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வெற்றிக்காக 2 கட்சி தொண்டர்களும் இணைந்து பாடுபடுவோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்க. அண்ணனை பல நாளா எங்களுக்கு தெரியும். அண்ணனையும் எங்களை பற்றி முழுமையா புரிந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி எங்க நிர்வாகிகளுக்கும் அவரை பற்றி முழுமையா தெரியும். அண்ணன் ஒரு எம்எல்ஏ என்கிறத விட எங்களுக்கெல்லாம் நட்பு முறையிலையும் தொடர்ந்து கூட்டணி இல்லாத சமயத்திலும் அவருடன் நெருக்கமான தொடர்பை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க. அவருடைய பேச்சு திரித்து சில ஊடகங்களில் வெளியிடப்பட்டதோட விளைவு, அதுக்கு எங்க நிர்வாகி அந்த வார்டை சேர்ந்தவர் அவரு. அதனால ஒரு உதாரணத்தை எடுத்து அந்த பதிவை போட்டிருந்தாரு. அவரும் அதுல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஏடிஎம்கே விரும்பலிங்கிற சில வரிகளை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா முழுமையா இங்க இருக்கிற அனைத்து தொண்டர்களும், குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து தொண்டர்களுமே முழுமையா, ஏன்னா இது எங்க தேசிய தலைவர் திரு தேசியத்துல மதிப்புமிக்க தலைவர் திரு அமித்ஷா அவர்களும் எதிர்கட்சியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. அந்த கூட்டத்திலேயே எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் இருந்தாரு. நயினார் நாகேந்திரன் எங்களுடைய தலைவர், வருங்காலத்துடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தக்கூடியவர், அவரும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறப்போ எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களது பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் அடுத்த 9 மாதங்களுக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அதுல எங்க கூட்டணியை உடைக்க வேண்டும். கூட்டணியில ஆத்மாத்மா சேர்ந்திருக்கேன். ஏன்னா நீங்க திருப்பூர் தெற்கு தொகுதியே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதிமுக பாஜக இடையே 1000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ், 2வது இடம் 3வது இடம். அது இரண்டும் சேர்ந்தா திமுக காணாம போயிருங்கிறதுக்கு வேண்டி அவர்களுடைய திட்டமிட்ட செயலாதான் நேற்றைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கின்றோம். நிச்சயமாக எதிர்காலத்துல இந்த கூட்டணி திருப்பூர்ல இருக்கிற 3 சட்டமன்றங்கள், எனக்கு வருகிற 3 சட்டமன்றங்கள், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், 3லும் இந்த கூட்டணியை வெற்றிக்காக நாங்கள் முழு மனதோட பாடுபட தயாரா இருக்கிறோம் என்பதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆனா இப்ப இந்த 3 தொகுதி சொன்னீங்க, வடக்கு, பல்லடம், திருப்பூர் தெற்கு. தெற்குலதான் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பல்லடம் தொகுதியில மங்களம் அதிகமா, மண்டலம் அறிவொளி நகர்ல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கடந்த முறை தேர்தல்ல அந்த குறிப்பிட்ட பகுதிகள் வர்றப்பதான் இவருடைய வாக்கு வித்தியாசம் டவுன் ஆகி இதானது. யாரோட வாக்கு வித்தியாசம்? அண்ணனோட வாக்கு வித்தியாசம் டவுன் ஆச்சு. சோ இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அதே சூழ்நிலை நீடிக்குமா? நிச்சயமா நீடிக்காதீங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அண்ணன் கூட நேற்று ஒரு உறுதிமொழி சொல்லியிருந்தாரு. பயப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தையை தான் அவர் நேற்று பயன்படுத்தி இருந்தார். அந்த முழுமையான ஆடியோவையும் கேட்டோம். அவர் வீடியோவும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமா ஒரு வேண்டுகோள். திருப்பூர் தெற்கு தொகுதியில அண்ணன் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல, அதாவது வீடு கட்டுற திட்டத்துல அதிகமான தொகை அந்த மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது அண்ணனுக்கே தெரியும். கண்டிப்பா அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரோட பரிந்துரையின் பேரில் பிரதமருடைய திட்டங்கள் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். இந்த கூட்டணி ஏற்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை வேண்டாம் என்றுதான் நேற்று அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாரு.
அதுவும் கண்ணப்பன் அவர்களுடைய கவுன்சிலர் சில வார்த்தைகளை குறிப்பிட்டதை கூட இவர் ஆட்சேபனை தெரிவித்து அந்த இடத்துல அந்த பேச்சை பேசியிருக்காருங்க. அதனால இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு வேண்டுகோள், இந்த கூட்டணி உங்களுடைய நலனுக்குத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை, திமுக கூட்டணி மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இஸ்லாமியர்களுக்கும் பட்டியலின சகோதரர்களுக்கும் எதுவுமே செய்யாத அளவுக்கு இந்த கூட்டணியோட செயல்பாடுகள் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. இன்னைக்கும் பல மாநிலங்களில் டெல்லி உட்பட, மகாராஷ்டிரா உட்பட இஸ்லாமியர்கள் நிறைந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே இவர்களுடைய சதி வேலைகளுக்கு அவர்கள் இன்னைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நிச்சயமா இந்த கூட்டணிக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. வடக்கு மாவட்டத்தில் நடவடிக்கை ஆனா நடவடிக்கையே எடுக்க வேண்டியது இல்லைங்கன்னா அண்ணனோட பேச்சை ஒரு திரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சி கூட்டத்துல பேசணும், பொது வெளியில பேசலினாலும் ஒரு கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் மேல் வைக்கின்ற போது கட்சியில அதாவது கட்சியோட கொள்கையிலான ஈர்க்கப்பட்ட ஒரு தொண்டருக்கு ஒரு கோபம் வர்றது இயற்கை. அதுலயும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலயும் தவறா பேசல. குணசேகரனுக்கு சில வரிகளை குறிப்பிட்டுத்தான் பேசியிருக்கார். அவருடைய தம்பியாட்டத்தான் அவர் இன்னைக்கும் பயணிச்சிருக்காருன்னு அண்ணனே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால இதுக்கு வேண்டி கட்சி ரீதியான நடவடிக்கை எதுவும் இருக்காது. எச்சரிக்கை விடுக்கும் வகையில தான் அந்த வீடியோ வெளியிட்டு கூட்டணி இருக்கும்போது அவர் எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி, அண்ணனுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் அந்த வீடியோல அவர் பேசின பேச்சுகள். அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லைங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்ல, அவர்கிட்ட சில புள்ளி விவரங்களோட விளக்கத்தை கொடுத்திருக்காரு குணசேகரன்னா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, 3 வரை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, 64 ஓட்டு வித்தியாசத்துல தோத்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணங்கிறத சொல்லியிருக்காரு. எச்சரிக்கைன்னு எதுக்கு சொல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில் அவர் எதுவுமே பேசல. அண்ணனுக்கு சில விஷயங்களை ஒரே வார்டில் இருக்கின்ற நட்பு ரீதியான அடிப்படையில அவருக்கு சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அதையும் அவர் தம்பிங்கிற முறையில அவர் ஏற்றுக்கொண்டார். அதிமுக இல்லன்னு சொல்றீங்க, அவர் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அது போக வந்து முக்கிய பொறுப்புல இருக்காரு. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறது ஏற்றுக்கொண்டோம். அதுல நான் இல்லைன்னு நான் எந்த இடத்துல வார்த்தையை சொல்லிங்கன்னா, அதிமுகவை பத்தி கார்த்தி பேசலைங்கிறத சொன்னோம். 2வது ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். நேரடியா ஏன் பேசலீங்கன்னா, சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வைரலா பரவிடுச்சு. எந்த வீடியோங்க அண்ணன் பேசினதா சொல்லப்பட்ட அந்த வீடியோ வைரலா பரவறப்போ அதே சமூக வலைதளத்தில் போனாதான் பொதுமக்களுக்கு சேரும் மொழியோ, நேரடியா அண்ணனும் அவரும் பேசிட்டா பொதுமக்களுக்கு தெரியாது. அதுக்கு வேண்டித்தான் அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கின்றாரே தவிர அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலையும் குறிப்பிடல. அண்ணனுக்கும் எச்சரிக்கை விடுக்கிற வரையில அவர் பேசல, நடந்த நிகழ்வுகளை எடுத்து காட்டியிருக்காரு. அவ்வளவுதான். தமிழகம் முழுவதும் அதிமுக பழகப்பட்டிருக்காரு. மோடியா லேடியான்னு பேசின ஒரு காலம் தேசிய கட்சி வந்து மாவட்ட செயலாளர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதிமுக பழகப்பட்டிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு வலைதளங்களுடைய பதிவுகள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு தருணத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்டம் போயிட்டு இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு வலைதளத்துலதான் அரசியல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீ எதிர்காலத்துல வாக்கு கேட்பது கூட இப்படியே வலைதளத்துல ஓட்டு கேட்டு ரோட்ல போய் கஷ்டப்பட்டு மக்களை சிரமப்படுத்தாம அரசியல் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டா இன்னும் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனால வலைதளத்தினுடைய உண்மையான வரவேற்பை நாங்க இப்ப விடுபடுறோம். அதுல உண்மையான செய்திகளை எல்லாமே கரெக்டா கொண்டு போயிட்டா தப்பு இல்லை. முழுமையா எல்லாரும் என்ன பேசுறாங்கிறத முழுமை இல்லாம எடிட் பண்ணி போடுறதுதான் அந்தந்த ஊடகத்தினுடைய ஊடகவியாளர்கள் செய்கிற தவறு. அது நாட்டுக்கு 3வது தூணா இருக்கக்கூடிய நீங்க வந்து எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன முழுமையான செய்தியோ அந்த செய்தியை முழுமையா போட்டா தான் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். அதனால கார்த்தி தம்பி போட்டான், அப்பவே நான் கூப்பிட்டு கார்த்திட்டு கேட்டேன், ஏன்டா தம்பி உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டேன். ஆனா இப்படி பேசி வந்திருந்ததுன்னு சொன்னப்போ அப்பவே மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட தலைவர்கிட்டையும் பேட்டு 2 பேருமே கான்பரன்ஸ்ல பேசணும். அதனால நம்ம கருத்து அதுவல்லன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட கருத்தை தான் நாம எப்பவுமே வெளியிடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 96ல இதே மாதிரி ஒரு 63 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தேன். அப்ப கூட என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து நீ வந்து சுயேட்சையா நின்னா ஜெயிச்சிடலான்லாம் சொன்னாங்க. எனக்கு கட்சி முக்கியம், கட்சியினுடைய கொள்கை முக்கியம். கட்சி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதையத்தான் நான் செயல்படுவேன். கூவத்தூர்ல இருந்தப்பவும் சொன்னேன், கட்சி ஒற்றுமையாக எங்க இருக்கிறதோ அங்கு குணசேகரன் இருப்பேன். இதுதான் நான் சொன்ன வார்த்தை. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதே தான் நான் பின்பற்றிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அதை பத்தி பேசவே இல்லையே. அப்படி அதிமுக உடையிருக்கும் அதுக்கு என்ன இருக்கு, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே.
நேத்து கூட சாயின்னு ஒருத்தர் என்கிட்ட பிரஸ் கேட்டாரு, அவர்கிட்ட விளக்கம் பூரா கொடுத்துருக்கேன்னு. தேர்தல் கமிஷனுக்கு நாங்க முறையா மாவட்ட செயலாளர்கள், உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்ட தலைமையில அதிமுக தலைமையில அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் இருக்குமே. ஒருத்தர் கூட நாங்க மாறலையேங்கிறது தான் நாங்க சொல்லியிருக்கோம். கடந்த முறையோட தேர்தல்ல சட்டப்பேரவை தொகுதியில தெற்குல பாஜக கொடிகள் கட்டாம வாக்குகள் சேகரிக்கப்பட்டதா இல்ல, அது நான் எந்த கொடியுமே கட்டாதான் போனேன். அதிமுக கொடி மட்டும் கட்டினேன், அவ்வளவுதான். நீங்க அவ எடுத்துட்டு போனேன் வந்துட்டு போனேங்கிறதெல்லாம் பேச்சே கிடையாது. நம்ம கார்ல அதிமுக கொடி இருந்துச்சு, யாரும் புண்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க தவறா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான் தேர்தல் வரபோது. நானு பாரதிய ஜனதா தலைவர்கிட்டையும் போய் பேசினேன், இந்து முன்னணியினுடைய தலைவர்கிட்டையும் தேர்தலுக்கு முன்பே போய் பேசினேன். ஆனா நம்ம தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது, அதனால நம்ம தேர்தலையே தேர்தல் முடிவை கூட நான் அந்த பகுதியில எப்பவுமே தேர்தல் கடைசியில பிரச்சார முடிவை காங்கேரோட முக்குழு தான் வைப்போம். இந்த போன தடவை அங்க கூட வைக்கல. அதுல கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், மத மோதல்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய சகோதரர்களும் இருப்பாங்க, மிதவாதிகளும் இருப்பாங்க. அவங்க ஏதாவது தவறா ஒண்ணு போய் மக்களுக்கு ஒரு தவறான நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா அதிமுக இருந்தது. நான் அதை கையாண்டேன். அதனால அந்த இடத்துல கூட பிரச்சாரத்து முடிவு இல்லாம கோட்டைக்காடு மாரியம்மன் கோயில முடிச்சேன். இல்ல இப்ப அப்படி மோதல் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நடக்கிறது, இதெல்லாம் நம்ம உறுதி சொல்ல முடியாது. கட்சிக்கு நல்லதா எல்லா தலைவரும் நாங்க நடக்கிறோம், எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், மக்களுக்கு என்ன நன்மையோ செய்யறோம். எங்களுக்கு அதுல ஜாதி மத பாகுபாடு இல்லாம அதிமுக இருக்கு. அதைத்தான் அண்ணன் சகோதரர் சீனிவாஸ் அவர்களும் சொன்னாங்க. இஸ்லாமிய கூட்டு சகோதரர்களுக்கும் நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம்னா, அவங்க இயக்கத்திலையும் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க நிறைய பேரு. அப்புறம் இன்னைக்கு நான் சொன்னதுல நேற்றைய திட்டத்திலேயே சொன்ன அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த பார்லிமெண்ட் 4.5 ஆண்டு கால ஆட்சியில எந்த வருமானமுமே இல்லை, அரசுக்கு எந்த வருமானம் இல்லை. கொரோனா காலத்துல வேலைக்கே போக முடியல. அப்படி இருக்கிற போது அந்த 3 வருஷம் 4.5 வருஷத்துல 3 வருஷமும் நீங்க ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, சர்க்கரை, சீமெண்ணெய் அத்தனையும் கொடுத்தாரா இல்லையா? அரசு ஊழியர்கள் சம்பளம் எல்லாம் மற்ற மாநிலத்தில எல்லாம் பிடிச்சாங்க, இங்க ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சாரா? எல்லாத்தையும் தாய் போல காப்பாற்றியவர் எடப்பாடியார். அதனால பிரதமர்கிட்டையும் போய் உட்கார்ந்து பாரதிய ஜனதாட்டையும் அணுகி 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். சாதாரணமான வேலையெல்லாம் இல்லை. வெறும் நீட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க 19ஆம் தேதி கூட எங்க மாணவர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி எந்திர போராட்டம் அறிவிச்சிருக்கோம். கொண்டு வந்தது பூரா திமுக, செய்யறது பூரா திமுக, பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரிச்சது திமுக, காங்கிரஸ். இப்படி அனைத்தையும் பண்ணிட்டு பட்டுன்னு பழி தூக்கி அடுத்தது எப்படி எல்லா திட்டங்களும் நாங்க பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க, அது மாதிரி வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம், இஸ்லாமியர்கள் ஏமாற வேண்டாம், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். இவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, இப்ப வகுப்பாரிய சட்டத்திட்டத்தில் இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆதரவா இருக்குன்னு சொல்லும்போது ஆனா தமிழ்நாட்டுல எந்த இடத்துல போராட்டம் நடக்குது? பத்திரிகையாளர்கள் கேள்வி திருப்பூர்ல நடந்தது. தவறா வழிகாட்டுனதோட எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அதை வரவேற்றிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 32 இஸ்லாமிய அமைப்புகள், அதே இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியா முழுசு வரவேற்றிருக்காங்க. இந்தியாவுல வெஸ்ட் பெங்கால்லயும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த போராட்டம் நடக்குதுன்னா மீதி மாநிலத்துல ஏன் நடக்கலைங்கிறது பத்திரிகையாளர்கள் சிந்தித்து பார்த்தாங்க. அரசாங்கம் அவரே அறிமுகம் கொடுத்திருக்காரு, வகுப்பு வாரியத்துக்கு திமுக ஆதரவா ஓட்டு போட்டிருக்காருல்ல. ஆனா வகுப்பு வாரிய சட்டத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. அதுக்கு வேண்டி திமுக கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டோட இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க அந்த எடப்பாடி இல்ல அதுக்காகத்தான் நீங்க உங்களுக்கு அசாதகமா ஓட்டு போட்டிருப்பாருல்ல. இல்ல அதுக்காகத்தான் அமித்ஷா ஜியே சொன்னாரு, எங்கள் காமன் நிதியை நாங்க குறைந்தபட்ச செயலாக்க திட்டத்தை எல்லாம் உறுதி செய்வோம், எங்களுக்குள்ள பேசுவோம்னு சொன்னார். ஒவ்வொருக்கும் கொள்கை கட்சி வேற இருக்கிற போது அதுக்குண்டான வழியில பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு கருத்து இருப்போம், அவங்க ஒரு கருத்து இருப்பாங்க. தேர்தல் கூட்டணி தானே இருக்கோம். மும்மொழி கொள்கையை பத்தி கேட்டீங்க. மும்மொழி கொள்கையில காங்கிரஸுக்கு திமுகவுக்குமே நிலைப்பாடு வேற தானே, கூட்டணியில தானே இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கேரளா மாநிலத்துல ஏத்துக்கிட்டு தானே பிஎம்ஸ்ரீ பள்ளியை கொண்டு வந்திருக்காங்க, நிதியை பெற்றிருக்காங்க. ஆனா இங்க கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க இல்லைங்க. ஏன் கேரளால அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, அந்த நிதி அங்க போகுது இல்ல. பிஎம்ஸ்ரீ மும்மொழி கொள்கையை ஏத்திருக்காங்க இல்லைங்க.
கூட்டணி நிலைப்பாடுங்கிறது ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அது எங்க தேசிய தலைவரான அமைக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சி தலைவரோட சேர்ந்து இந்த கூட்டணி திமுகவை எதிர்த்து போராடும். இதுதான் எங்களோட நோக்கம். கடந்த மக்களவை தேர்தலின் போது அந்த கூட்டணி அறிவிப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய காணொலி வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாமிய சந்திச்சிருக்கீங்க, பேசினதா சொன்னீங்க இந்த பிரஸ் மீட்ல கூட. அவங்க நிலைப்பாடு என்ன சொல்றாங்க? இல்ல, அது அவங்க கிட்ட கருத்துக்களை தான் சொல்ல முடியும். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய இதுக்கு தானே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கிறதுல்ல. அதனால நாங்க எங்களுடைய விளக்கத்தை சொல்றோம். தம்பி நீ இருக்க தம்பி இப்படி பண்ணுன்னு சொன்னா நீ உங்கள்கிட்ட உறுதியா கேட்க முடியும். நீ இப்படி பண்ணுப்பான்னு சொல்றோம். நாட்டு மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம், நாங்க செய்த சாதனை எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவ்வளவு பண்ணிருக்கோம், இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றோம். 7 கோடி பேர் 8 கோடி பேரும் ஏத்துக்கிட்டா ஒத்து போட்டுறாங்க. வருங்காலங்களில் தெற்கு தொகுதியில பிரதமர் மோடியை அதிமுக ஆதரிக்கல, தனியா தான் நின்னாங்க. இப்ப சட்டப்பேரவை தேர்தலில் மு க ஸ்டாலின் எப்படி ஆதரிப்பாங்க? கூட்டணி ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நம்புறீங்க? மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எதிர்த்து நீங்க இது பண்றதை எப்படி ஒத்துழைப்பாங்க? ஆனா எங்க தேசிய தலைவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து சகோதரர்களும் அதிமுகவோட வெற்றிக்கு பாடுபடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றிக்கு பாடுபடுவோம். கடந்த கால நிகழ்வு, அதாவது ஏடிஎம்கே எதிர்த்து எங்களை வாக்களிக்கவில்லை, அவர்களுடைய கட்சிக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில மதிமுக எதிர்த்தே ஓட்டளிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறப்போ நான் ஒற்றுமையா ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கும், அதுவும் இன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக ஒரு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய கட்சியை எதிர்க்கிறதுக்கு ஒரு தேசிய கட்சி மாநிலத்தில் இருக்கிற கட்சி ஒற்றுமையா இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்கிறது எங்க கருத்துங்களா. நிச்சயமா இல்லைங்கன்னா மாநில தலைவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டு, இது போன்ற விஷயங்களுக்கு அவரோட வழிகாட்டுதலை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்குங்கிற இந்த இதுக்கும் மாநில தலைமைக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்க திருப்பூர் மாவட்டத்துல அதிமுகவும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்குள்ள ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாது. எதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் கூட்டணினா, நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னால வச்சா இந்த மாதிரி எல்லாம் உருவாயிருந்தா ஒரு வருஷம் இருக்கு, அடிச்சு ஆடுவோம். கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதான் கேக்குறேன், பொதுவான பிரச்சனைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா? இல்ல, அது நாங்க செயல் திட்டத்தை அவர் முடிவு பண்ணுவார்ல, எங்க தலைவருக்கு. அதை நாங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. திருப்பூர்ல சில மாநகராட்சியோ அல்லது இந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ பண்றாங்கன்னு தவறு செஞ்சா 2 கட்சியும் இணைந்து போகலாம். அதெல்லாம் பண்ணலாமே. மாநில தலைமையும் அதுக்கான வழிகாட்டுதலை விரைவில் வழங்கியிருக்கீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாமே. இப்பவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருந்தே பூத் கமிட்டி உள்பட நாங்கெல்லாம் இணைந்து பணியாற்றி பலப்படுத்தணுங்கிறதா என்னுடைய நோக்கம். நேற்றைய நிகழ்வு எக்ஸைட்ல ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு, அது ஒரு நல்ல நிகழ்வு. எதுவுமே நல்லதாவே நினைப்போம். ஆனா கண்ணப்பன் அவர்களோட ஆதங்கம் சரி செய்யப்படுமா? எடப்பாடி பழனிசாமி இருந்து ஒரு அறிக்கை அவரு தெளிவா தான் பேசினாரு. அதையும் நீங்க முழுமையா எடுக்காம போட்டீங்க. அவரும் அதே எங்களுடைய கருத்துலதான் இருக்கு. அறிக்கை கேட்டிருந்தாரு. மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அதிமுக செயல்படும் ஒரு அறிக்கை கேட்டிருந்தாரு. அந்த அழுகையில் அதுக்கு பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்லுவார். பிரபல நாளிதழ்னா சமீபத்தில் 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி 186 சீட்டு தரும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் 200க்கு மேல ஜெயிக்கும் நாங்க சொல்றோம். 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆன்டி கம்பைன்ஸ் ஓட்டு அப்படியே இருக்கு. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்து போன தடவை 2021ல நீங்க ஓட்டு சதவீதத்தை எடுத்துக்கங்க. 2016ல நான் வாங்கின ஓட்டு 73,800, 2021ல 70,800. கரெக்டா? இப்ப பேசுற இஸ்லாமிய சகோதரர்கள்ல நீங்க சொல்றபடி எல்லாருமே எங்களை புறக்கணிச்சிருந்தாலும் வெகுஜன மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் நான் அந்த மாநகராட்சியில சொன்னேன். இந்துக்களின் எம்எல்ஏவாகவே நான் தாண்டா இருக்கிறேன்னு சொல்லித்தான் அந்த இடத்துல சொன்னேன். அதிமுக பயப்படலைன்னு சொன்னேன். அதனால அதையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பிட்டை மட்டும் போட்டாங்க. காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் இப்படி நினைச்சுக்கிறீங்க நினைக்காதீங்க. இதுதான் நாங்க சொல்ற கருத்து. எல்லாரும் பொதுவில் விமர்சிக்கிறது என்னன்னா, அதாவது டெல்லிக்கு இரவா போனாரு. ஆனா இப்ப தமிழ்நாட்டு நலனை பத்தி தான் பேசணும். ஆனா இப்ப கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. போனதே அதுக்காக போல கூட்டணி பேசி போனாங்கன்னு சொல்லி அதிமுக அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. சபரீசன் எதுக்கு போனாரு, செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு, எத்தனை செய்தி இப்ப நீங்க அதெல்லாம் போடுறீங்களா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க எதுக்குது கேரளால, இங்க கூட்டணிங்கிறீங்க. ஒரு வார்த்தை போய் கேட்டிருக்கீங்களா? வைகோ அவ்வளவு திட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்க எடப்பாடியார் நாங்க கட்சி நாங்க தான் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய வலுவான இதுல இருக்கோம். இன்னைக்கு அதே கூட்டணியில் போய் இருக்காரு. இதையெல்லாம் அங்கும் போய் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க.
மக்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய வரி ஏற்றி இருக்கிறாங்க, இத்தனை இருக்குது. இதையெல்லாம் யாராச்சும் போய் கேட்டீங்களா? டிடிவி தினகரன் நேத்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி உடையாம இருக்கிறதுக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணி எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் நாங்க போய் எங்க லீடர்களை எல்லாம் பேசுறக்கோ இதுக்கோ எல்லாம் நாம வரதில்லை. எங்க இந்த திருப்பூர் மாவட்டத்துல இந்த சம்பவம் ஒரு விரும்பத்தக்காத சம்பவமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே கண்டிப்பா 200 தொகுதி ஜெயிக்குங்க எங்க கூட்டணி. 200 தொகுதி எங்க கூட்டணி ஜெயிக்கும். திருப்பூர்ல தெற்கு தொகுதி ஜெயிக்கும். சின்ன அரித்மெட்டிக் போட்டுங்க, 2 கூட்டணி சேர்ந்தா போனோட வாங்கின வாக்கு டிஎம்கே எவ்வளவு வாங்குச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் எங்க மேல நம்பிக்கை இருக்கு, இஸ்லாமிய சகோதரர்களும் எங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல 3 தொகுதியிலே ஜெயிக்கும், தெற்கு தொகுதி உட்பட. நீங்க சேர்ந்து இஸ்லாமிய சந்திப்போம். அவங்களுக்காக நாங்க தானுங்க இருக்கோம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் எல்லாத்துக்காக இருக்கிற ஒரே கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான். திமுக கூட்டணியில திமுக குடும்பத்துக்காக மட்டுமே இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. நன்றி.